என்னங்க, இந்த சத்தம் உங்க வீட்லயும் தினமும் கேக்குதா? காலையில 9 மணிக்கே சமையல முடிச்சிட்டு, இன்னிக்கு எப்படியாவது 4 பிளவுஸ முடிச்சிடணும்னு ஒரு வைராகியத்தோட மிஷின் முன்னாடி உட்காருவீங்க. ஆனா, ராத்திரி 9 மணி ஆனாலும் அந்த வேலை முடியாம அப்படியே நிக்கும். ஆனா, இதே தையல் தொழில வச்சு, வீட்டு வேலைகளையும் கெடுக்காம, குழந்தைகளோட நேரத்தையும் செலவு பண்ணிக்கிட்டு, ஒரு நாளைக்கு வெறும் 3 மணி நேரம் மட்டும் நேர்மையா ஒதுக்குனா, மாசம் 5000 ரூபாய உங்க சேமிப்பா மாத்த முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு நம்ம கீப் சேவிங் வீடியோல நம்மள மாதிரியே இருக்கிற பவானி மற்றும் அன்பரசிங்கிற 2 தோழிகளோட வாழ்க்கைய வச்சு அந்த மேஜிக் 3 ஹவர் ரூல் ரகசியத்தை பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். ஒரே ஒரு விஷயம், வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா வீடியோவோட கடைசியில இந்த 5000 ரூபாயை எங்கே முதலீடு பண்ணா அது சில வருஷத்துல லட்சங்களா மாறும்ங்கிற ஒரு ஸ்பெஷல் கால்குலேஷன் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. முதல்ல நம்ம அன்பரசிய பாப்போம். அன்பரசி யாரு தெரியுமா? நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற அதே அக்காதான். இவங்க தையல் வேலையில ரொம்ப கில்லாளிங்க, கைராசியானவங்கன்னு பேரெடுத்தவங்க. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை, இவங்களுக்கு நேரத்தை எங்க எப்படி செலவு பண்றதுன்னு தெரியல. பணத்தை விட இந்த நேரத்தை மேனேஜ் பண்றதுதான் ஒரு நடுத்தர வர்க்க பெண்ணுக்கு இருக்கிற உலகத்திலேயே பெரிய சவால்னு சொல்லுவாங்க. அன்பரசுக்கு திறமை இருக்கு, ஆனா அந்த திறமைய வருமானமா மாத்த தேவையான திட்டமிடல் அவங்க கிட்ட இல்ல. ஐயோ, பால் பொங்குதே! காலையிலிருந்து இந்த பிளவுஸ கையில எடுத்தேன், இன்னும் ஒரு கை கூட முடிக்கலையே. இன்னைக்கு முகூர்த்த நாள், இன்னும் 1/2 மணி நேரத்துல அக்கா வாசல்ல வந்து நிப்பாங்களே, அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? குழந்தையும் வேற ஒரு பக்கம் அழுவுதே. கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் நேரமே பத்த மாட்டேங்குது? பாத்தீங்களா அந்த பதற்றத்தை? இது அன்பரசியோட நிலைமை மட்டும் இல்ல, நம்மள பல பேரோட நிலைமை இதுதான். சமைக்கும்போது ஒரு தையல் போடுவாங்க, குழந்தை அழுதா பாதியிலேயே மிஷினை விட்டு ஓடுவாங்க. இப்படி பாதி பாதியா வேலைய செய்யும்போது 1 மணி நேரத்துல முடிய வேண்டிய பிளவுஸ் 3 மணி நேரம் ஆனாலும் முடிய மாட்டேங்குது. இதனால உடம்பும் டயர்டாகுது, மனசும் சலிச்சு போகுது. கவனச்சிதறலோட தைக்கிறதுனால சில நேரத்துல பிளவுஸ்ல தப்பு வந்துடுது. அப்புறம் அத தையல பிரிச்சு தைக்கிறதுக்கே 1 மணி நேரம் வீணாகுது. கடைசில பார்த்தா கஷ்டப்பட்டு உழைச்ச கூலி காசு அந்த மாசத்தோட கரண்ட் பில்லுக்கும் சின்ன சின்ன சில்லற செலவுக்கும் எப்படி போச்சுன்னே தெரியாம காணாம போயிடும். இவங்களுக்கு வருமானம் வருது, ஆனா அது சேமிப்பா மாற மாட்டேங்குது. இப்போ பவானிய பாருங்க. இவங்களும் உங்கள மாதிரி என்ன மாதிரி ஒரு சாதாரண நடுத்தர வர்க்க இல்லத்தரசிதான். ஆனா இவங்க முகத்துல அந்த அன்பரசிகிட்ட இருந்த பதற்றம் இல்ல. ஏன்னு தெரியுமா? இவங்க ஒரு ரகசிய மந்திரத்தை ஃபாலோ பண்றாங்க. அதுதான் காலை 10 முதல் 1 மணி வரை என்கிற அந்த 3 ஹவர் ரூல். நமக்காக ஒரு மணி நேரமாவது கிடைக்காதான்னு ஏங்குற எத்தனையோ பெண்களுக்கு மத்தியில பவானி அந்த 3 மணி நேரத்தை தனக்காக திருடிக்கிட்டாங்க. காலையில அவசர அவசரமா சமைச்சு குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி வீட்டு வேலை எல்லாத்தையும் ஒரு போர்க்களம் மாதிரி 10 மணிக்குள்ள முடிச்சிடுவாங்க. இந்த 10 to 1 மணி, இது எனக்கான நேரம். இந்த நேரத்துல நான் ஒரு தையல் கலைஞர் மட்டும்தான். போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி பீரோ மேத வச்சிடுவேன். பக்கத்து வீட்டு அக்கா கூப்பிட்டாலும் சரி, டிவியில சீரியல் ஓடினாலும் சரி, 1 மணி வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். ஏன்னா மனசு சிதறாம தச்சா மட்டும்தான் தையல்ல அந்த நேர்த்தி வரும், வேலையும் சீக்கிரம் முடியும். பாத்தீங்களா அந்த தெளிவ? அன்பரசி நாள் முழுக்க தச்சாலும் கிடைக்காத அந்த ஃபோக்கஸ் இவங்களுக்கு இந்த 3 மணி நேரத்துல கிடைக்குது. நிஜமாவேங்க, ஃபோன் பார்க்காம இடையில் எந்திரிக்காம தச்சா இந்த 3 மணி நேரத்துல சாதாரணமா 2-3 பிளவுஸ் அல்லது ஒரு சுடிதார் செட்ட பவானியால முடிச்சிட முடியுது. இதோ இப்ப மணி 1 ஆகுது. பவானி அழகா மிஷினை தொடச்சு மூடி வைக்கிறாங்க. அவங்க முகத்துல ஒரு திருப்தி தெரியுது பாருங்க. இன்னைக்கான வேலைய முடிச்சிட்டோம், இன்னைக்கான வருமானத்தை உறுதி செஞ்சுட்டோங்கிற அந்த திருப்தி தான் ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய பலம். நம்மள நிறைய பேர் பண்ற பெரிய தப்பென்ன தெரியுமா? கிடைக்கிற நேரத்துல தைப்போன்னு நினைக்கிறது தான். ஆனா கிடைக்கிற நேரங்கிறது ஒருபோதும் கிடைக்காதுங்க. நாம தான் அதை உருவாக்கிக்கணும். பவானி அதைத்தான் சரியா செஞ்சாங்க. ஒரு இல்லத்தரசியோட உழைப்புக்கு விலை கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த உழைப்ப ஒரு கணக்குக்குள்ள கொண்டு வந்தா மட்டும்தான் அது நம்ம குடும்பத்தோட பொருளாதாரத்தையே மாத்தப் போற ஒரு பெரிய சக்தியா மாறும். இப்போ ஒரு கணக்கு பாப்போம். ஒரு சாதாரண பிளவுஸ் தைக்க 150 ரூபாய் கூலின்னு வச்சுப்போம். பவானி அந்த 3 மணி நேர ஃபோக்கஸ் டைம்ல 2 பிளவுஸ அழகா முடிச்சிடுறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 300 ரூபாய்.
வாரத்துல 6 நாள் வேலை செஞ்சா 1800 ரூபாய். ஒரு மாசத்துக்கு தோராயமா 7200 ரூபாய் வரைக்கும் பவானியால சம்பாதிக்க முடியுது. ஆனா அன்பரசிய பாருங்க, அவங்க நாள் முழுக்க மெஷின் முன்னாடி உட்கார்ந்திருக்காங்க. ஆனா கவனச்சிதறலால ஒரு நாளைக்கு ஒரு பிளவுஸ் தைக்கவே மூச்சு வாங்குது. கடைசியில கைக்கு வர வருமானமும் கம்மி, நாள் முழுக்க வேலையாவே இருக்குங்கிற அந்த மன உளைச்சலும் அதிகம். நீங்களும் பவானி மாதிரி ஆகணுமா? அப்போ இந்த 2 விஷயத்த இன்னிக்கே உங்க மெஷின் பக்கத்துல எழுதி ஒட்டுங்க. 1. ஃபோக்கஸ் டைம், கவனம் சிதறாத நேரம். அந்த 3 மணி நேரத்துல யாருக்காகவும் டீ போடவோ டிவில வர ப்ரோமோ பார்க்கவோ எந்திரிக்க மாட்டேன்னு உங்களுக்குள்ளேயே ஒரு சத்தியம் பண்ணிக்கோங்க. 2. பேட்சிங், வேலையை பிரித்தல். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியே வெற்ற வேலைய முடிச்சிடுங்க. காலையில 10 மணி ஆனா உங்க கையில ஊசியும் நூலும் மட்டும்தான் இருக்கணும், கத்தரிக்கோல் இல்ல. பாத்தீங்களா, வேலை அதிகமா செஞ்சா மட்டும் லாபம் வராதுங்க, வேலைய தெளிவா செஞ்சா மட்டும்தான் லாபம் வரும். இப்போ பவானியோட இந்த 7200 ரூபாய் வருமானத்துல எப்படி 5000 ரூபாய சேமிப்பா மாத்த போறாங்கன்னு பாப்போமா? 5000 ரூபாய் சேமிப்பு ரகசியம். சரி, இப்போதான் நம்ம வீடியோவோட கிளைமேக்ஸுக்கு வரோம். ஒரு தையல் மெஷினை வச்சுக்கிட்டு எப்படிங்க மாசம் 5000 ரூபாய் சேமிக்க முடியும்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. இதுக்கு பவானி ஒரு சூப்பர் ஐடியா வச்சிருக்காங்க. பொதுவாகவே நாம என்ன பண்ணுவோம், வர்ற வருமானத்துல எல்லா செலவும் போக மீதி இருந்தா சேமிக்கலாம்னு நினைப்போம். ஆனா பவானி அப்படி இல்ல. முதல்ல சேமிப்பு, அப்புறம்தான் செலவுங்கிற பாலிசிய வைராக்கியமா பிடிச்சிருக்காங்க. பவானி தினமும் அந்த 3 மணி நேரத்துல சம்பாதிக்கிற 300 ரூபாயில 200 ரூபாய இது என்னோட எதிர்காலத்துக்கான சம்பளம்னு தனியா எடுத்து வச்சிடுறாங்க. மீதி 100 ரூபாய அன்னைக்கு வீட்டு செலவுக்கோ அல்லது தையல் பொருளுக்கோ வச்சுக்கிறாங்க. கணக்க பாருங்க, ஒரு நாளைக்கு 200 ரூபாய் சேமிப்பு. மாசம் 25 நாள் வேலை செஞ்சா 200 × 25 = 5000 ரூபாய். இந்த 5000 ரூபாய அப்படியே பீரோல வச்சிருந்தா செலவாகிடும். அதுக்கு பதிலா பவானி மாதிரி ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி, அதாவது ரெக்கரிங் டெபாசிட் ஆரம்பிச்சா என்ன ஆகும் தெரியுமா? இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்ல வட்டி விகிதம் 6.7% இருக்குன்னு வச்சுப்போம். நீங்க மாசம் 5000 ரூபாய ஒரு 5 வருஷத்துக்கு ஆர்டி கட்டுறீங்கன்னா நீங்க கட்டுன அசல் 3 லட்சம் ரூபாய். உங்களுக்கு கிடைக்க போற வட்டி மட்டும் சுமார் 56000 ரூபாய் மேல். 5 வருஷம் முடிஞ்சு உங்க கைக்கு வர்ற மொத்த தொகை 3,56,830 ரூபாய். யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு வெறும் 3 மணி நேரம் நீங்க ஒதுக்குன அந்த நேரம்தான் 5 வருஷம் கழிச்சு 3.5 லட்சமா உங்க முன்னாடி நிக்குது. இத வச்சு உங்க மகளோட படிப்பு செலவோ, ஒரு பெரிய நகை வாங்குறதோ, இல்ல உங்க தையல் கடைய பெருசாக்குறதோ எது வேணும்னாலும் பண்ணலாம். வருஷத்துக்கு 60,000 ரூபாய் சேமிக்கிறதுங்கிறது ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இதுக்காக நீங்க யார்கிட்டயும் போய் கை நீட்ட வேண்டிய அவசியமே இல்ல. உங்க உழைப்பு, உங்க சேமிப்பு. கதையோட முடிவுல நம்ம அன்பரசி இப்போ பவானி கிட்ட இருந்து அந்த 3 hour ரூல் ரகசியத்தை கத்துக்கிட்டாங்க. இப்ப அவங்க வீட்ல அந்த பழைய பதற்றம் இல்ல. அடுப்புல பால் பொங்குறதில்ல, குழந்தை அழுதுகிட்டே இருக்கிறதில்ல. ஏன்னா அன்பரசிக்கு இப்போ நேரத்தை எப்படி ஆளணுங்கிற கலை தெரிஞ்சு போச்சு. தையல் தொழில்ங்கிறது வெறும் துணிய தைக்கிற வேலை மட்டும் இல்லைங்க, அது நம்மளோட சுயமரியாதை, நம்மளோட அடையாளத்தை நாமளே உருவாக்கிக்கிற ஒரு அழகான கலை. வீட்டு வேலை செஞ்சு என் காலம் முடிஞ்சிடும் போல இருக்குன்னு நினைக்கிற ஒவ்வொரு இல்லத்தரசியும் இந்த மாதிரி ஒரு சின்ன திட்டமிடலோட இறங்குனா உங்க குடும்பத்தையும் ராணி மாதிரி கவனிச்சுக்கிட்டு உங்களாலையும் மாசம் 5000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை அசால்ட்டா சேமிக்க முடியும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்க மாத்தி அமைக்கிற இந்த 3 மணி நேரம்தான் நாளைக்கு உங்க பிள்ளைகளோட படிப்புக்கோ உங்களுக்கே தெரியாம வர அவசர செலவுக்கோ ஒரு பெரிய தூணா வந்து நிக்கும். இந்த 3 hour மேஜிக் ரூல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்க உங்க வீட்டு வேலைகளை முடிச்சிட்டு எந்த நேரத்துல தைக்க உட்காருவீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கமெண்ட்ஸ் மத்த தோழிகளுக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க தையல் தோழிகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல ஒரு சூப்பரான சேமிப்பு திட்டத்தோட சந்திக்கிறேன். எப்பவும் சேமிப்போட இருங்க. நான் உங்கள் கீப் சேவிங் தோழி.